வெஜ் ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்ருக்கீங்களா? அது என்ன வெஜ் ஆட்டுக்கால் சூப்பா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதை பாருங்க, இது பேர் வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கிறதுக்கு அப்படியே ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கு இல்லையா? இது வந்துட்டு கொல்லி ஹில்ஸ்ல தான் நிறைய விளையும். பொதுவா ஹில் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பாறை இடுக்குல இது முளைக்கும். இது ரொம்பவும் பழமையான ஒரு மூலிகைன்னே சொல்லலாம். 4450 வியாதிக்கு ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இருந்துட்டு போட்டோம், நான் எதுக்கு சாப்பிடணும்னு நீங்க யோசிக்கலாம். பொதுவா இந்த மூட்டு வலி, கை கால் வலி, ஆர்த்ரிட்டிஸ் இல்லைன்னா இன்ஃப்ளமேஷன் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டை கொடுக்குது. அது வயசானவங்களுக்கு தானே, எனக்கு என்னன்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ நாம எல்லாருமே நிறைய நேரம் உட்கார்ந்து இல்லைன்னா நின்றுட்டு செய்யற வேலையை தான் செய்வோம். அவங்களுக்கு எல்லாம் ஒரு 20s இல்லை 30sலயே இந்த சூப்பு மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா வயசான காலத்துல ஏற்படுற மூட்டு வலி, கை கால் வலி, ஆர்த்ரிட்டிஸ் இது எல்லாத்தையும் கம்மி பண்ணும். இது பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, நிஜமாவே சூப்பா செஞ்சு குடிச்சிங்கன்னா ஆட்டுக்கால் சூப் மாதிரி தான் இருக்கும். அதோட எல்லா பெனிஃபிட்ஸுமே இது கொடுக்கும். அதை விட நல்ல பெனிஃபிட்ஸும் இது கொடுக்கும். இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல மெய்பிரிக்ஸால கிடைக்குது. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்களே உங்க வீடு தேடி அனுப்பிடுவோம். அப்புறம் என்ன, கை கால் வலி, மூட்டு வலி இல்ல ஆர்த்ரிட்டிஸ்னு சொல்ற உங்க ஃபேமிலி மெம்பருக்கோ இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யற உங்க ஃப்ரெண்டுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம மெய்பிரிக்ஸாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.